ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்கும், அதுவும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்படி செயல்படணும், எது நல்லது உங்களுக்கு, இது மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். அடுத்த நொடி அப்படிங்கிறது யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இருந்தாலுமே கூட இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு போராட்டங்களை பார்த்துட்ருக்கோம், எவ்வளவு முயற்சிகளை செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும், அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்தந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம தொடர்ந்து புதுசு புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்த்து பயன்பெறத்துக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நேர்மையோடும் துணிச்சலோடும் செயல்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகம் புதன். புதன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே புத்திக்காரகன் தான். ஸோ புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு உரிய கிரகமும் புதன் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசிக்காரங்க கல்வித்துறையில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கல்வித்துறையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. 6ஆம் இடத்தில் சனியும் ராகுவோடும் கூடி இந்த மாதத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் யோசித்து தான் செயல்படணும். யோசிக்காமல் எதுவும் செயல்படாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. முக்கியமாக ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மன வலிமையை எக்காரணத்தை கொண்டும் சோதிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா மனசுக்கு வலிமை ரொம்ப முக்கியம். அப்போ தான் எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் வெற்றிலையும் போய் முடியலாம், தோல்வியிலையும் போய் முடியலாம். அது எது இருந்தாலும் துணிந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வலிமையை நீங்கள் இப்போ உண்டாக்க போகிறீங்க. காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாதுங்க. இந்த ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போதுமே கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதில் காரண காரியங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இருக்கும். ஒரு விஷயம் சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வச்சே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அமைச்சிப்பாங்க. அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சிடுவாங்க. அரசியலில் பார்த்திங்கன்னா புதிய தொடக்கம் அப்படின்றது கன்னிராசி நேர்களில் பலருக்கும் இப்போ இருக்கும். பணபலத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கும். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இடத்துல தான் போய் அமர்ந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அதனுடைய தாக்கங்களை எல்லா ராசிகளுக்குமே கொடுப்பாங்க. அப்படி தான் கன்னிராசிக்காரங்களுக்கும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்படின்றதுனால செய்யக்கூடிய தொழிலில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே போல் காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம எப்போதும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இழந்த நேரத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால் காலத்தை அறிந்து நீங்கள் செயல்படுங்க. அந்த காலம் எப்படி இருக்குது, அந்த நேரம் நல்லா இருக்கா, நமக்கு இந்த டைமிங் சூப்பராக இருக்குமா, இது சரியாக இருக்குமா அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அப்படின்றதெல்லாம் சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களையே கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அரசியலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்குது அப்படின்னா அந்த பதவியை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே நம்மளுடைய செயல்களை பொறுத்து தான் நமக்கு அமையும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை சரியான வழியில் செய்யுங்க. அதை செய்யறதுக்கான வழிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் சரியான ஒரு வழியாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியாக இருக்கிறத தாண்டி நம்ம செய்யக்கூடிய
அ செயலும் பார்த்தீங்கன்னா, அதுவும் அதோட வழியும் அவங்க வந்து சரியா இருக்கணும். விஷயம் மட்டும் சரியா இருந்துட்டா பத்தாது. நல்ல விஷயம் அப்படின்றதுக்காக தெரியாம செய்யறதோ, திருட்டுத்தனமா செய்யறதோ, குறுக்கு வழியில போய் செய்யறதோ நியாயம் இல்ல இல்லையா? அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயத்த எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே மாரி கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தொழில் செய்றாங்களோ, அந்த தொழில தெய்வமா வந்து நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் வரும் காலத்தில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஒரு சிறப்பான, ஒரு பிரகாசமான வாழ்க்கை வந்து அமையும். ஏன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில ஆர்வத்தோடையும், அத நம்ம தெய்வமா நினைச்சு, நம்மளுடைய பொருட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்து பார்த்து செய்யும் பொழுது, பிரகாசம் இல்லாம வேற என்னவா ஆகும்? கண்டிப்பா உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு டைமிங் தான். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல பட்ஜெட் படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா, செலவு அப்படிங்கிறது வருமானத்த விட அதிகமா போயிடக்கூடாது. வருமானத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வருமானத்தில ஒரு பகுதிய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்படி ஒரு சில விஷயங்கள நீங்க செய்யும் பொழுது, உங்களுடைய பொருளாதாரத்த நீங்க சிறப்பா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களுடைய பங்கு பொருளாதார ரீதியா இருக்கணும். கருத்து ஒற்றுமை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்டுத் தொழிலானது ரொம்ப சிறப்பா இருக்கும். கூட்டு சேர்ந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, கருத்து ஒற்றுமையும் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். ஏன்னா, எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்காது இல்லையா? அப்படி ஒருவேளை நான் நினைக்கிறதே நீயும் நினைக்கிற அப்படிங்கும் பொழுது, அந்த இடத்துல பிரச்சனைகளே வராது. ஸோ, இந்த மாரி கருத்து ஒற்றுமை இருக்கக்கூடிய நேரங்களோடு சேர்ந்து நீங்க செயல்படும் பொழுது, செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல சிறப்பா இருக்குங்க. எதிர்காலம் ஒரு நல்லபடியா அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில அமர்ந்திருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில அமர்ந்திருந்தாலுமே கூட இவருடைய பார்வை லாபஸ்தானத்தில தான் வந்து இருக்கு. லாபஸ்தானத்தையும், விரைவஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வலிமை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ, அதனால் எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தான் கரெக்டாக பிளான் பண்ணி செய்ய போகிறீங்க. அதுக்கான ஆற்றலும் வந்து கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களா வரும். உங்களுடைய தென்மேற்கு திசையில இருந்து நீங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்பீங்க. எதிர்காலத்தில உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்கால சேமிப்பு பற்றிய ஆலோசனைகளையும் நீங்கள் இப்போ வந்து எடுக்கலாம். எதையுமே தனி கவனத்தோட வந்து செயல்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பல ஆலோசனைகள் உங்களுக்கு வரும், போகும் தான். ஆனாலும் எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்கு நீங்க சரியா கொண்டு வாங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வி நிலையில நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில நெறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் ராசி அதிபதி. ஸோ, கல்வி நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய கொள்கைகள வந்து நீங்க சரியா பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த காலகட்டங்கள்ல நிறைய கன்னிராசி மாணவ, மாணவிகளுக்கு கேள்வி ஞானம் அப்படின்றது கிடைக்கும். இந்த கேள்வி ஞானம் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கூச்சப்படாதீங்க எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு ஒன்று தெரியல அப்படிங்கிறதுனால அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அதை தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ, அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இப்பயும் வந்து கையில் எடுத்துக்கோங்க. சரியான வழியை தேடி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து இந்த விஷயத்த கற்றுக்கணுமா அப்படின்னு நினச்சே அதை வந்து கற்றுக்காமலே விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியலன்னா யார்கிட்ட இருந்து வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க. தப்பு கிடையாது. புதிய திட்டங்களை பற்றி இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். ஸோ, உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து கிடைக்கும். ஸோ, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில மணி நேரம் வந்து வேலை கிடைக்குது. அதாவது அந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வேலை தான். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் மன சோர்வடைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ, கன்னிராசி நேயர்களே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஸோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி முழுக்க, அதுவும் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது, அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் இருக்குது.
அதில் முக்கியமாக புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாட்களை செய்யுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:18 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 23/2/2026 திங்கட்கிழமை இரவு 11:03 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களை நோட் பண்ணிக்கோங்க, கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலம்னா பார்த்திங்கன்னா 4:30 to 6 இந்த டைமில் பைரவர் வழிபாடு செய்யுங்க. வெண்பூசணியில் நல்லெண்ணெய் தீபமிட்டு தயிர் சாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ பைரவர் வழிபாடு இப்படித்தான் செய்யணும், அது மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை சொல்லி நீங்கள் மனசார அந்த தானத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் அது நடக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்மீக ரீதியாக இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஏன்னா அந்தந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நிச்சயம் கொடுக்கும். மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.